ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை இந்த வாரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லோகோஸ் வேதாகம பாடசாலையின் மூலமாக வாரந்தோறும் ஒரு வேதாகம உண்மை நிகழ்ச்சி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது யார் இந்த ஏரோது என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். வேதாகமத்துல ஏரோது என்கிற பெயர் கொண்ட ராஜாக்கள் ஏறத்தாழ 4 பேர் உண்டு. நீங்கள் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்றால் அதுல இந்த ஏரோது என்கிற பேர் வருகிறது. இந்த ஏரோது என்பது ஒரு தனிப்பட்ட பெயர் கிடையாது, இது ஒரு பட்ட பெயர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பார்வோன் என்கிறது ஒரு பட்ட பெயர், ராயன் என்கிறது, சீசர் என்கிறது ஒரு பட்ட பெயர். இதுல 1, 2, 3 இப்படி ஒன்றன் கீழ் ஒன்றாக வரும். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ராஜா மகா ஏரோது, ஏரோட் தி கிரேட். கிமு 37ஆம் வருஷத்துல இந்த ஏரோதை ரோம ஆட்சியாளர்கள், அதாவது சீசர், அந்த அரசாங்கமானது பாலஸ்தீனா தேசத்தின் மீது ஒரு அதிகாரியாக, ப்ரொக்யூரூட்டர் என்று சொல்வார்கள், இந்த அதிகாரியாக அவர்களை நியமித்தார். அந்த நாளிலிருந்து ஏரோது பாலஸ்தீன யூதர்களை அவன் ஆட்சி செய்கிறான். இந்த ஏரோது ஒரு பெரிய ராஜதந்திரி, ஒரு நல்ல அரசியல் பேசக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு ராஜதந்திரி. இந்த ஏரோது அவர் புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது ஏரோது என்று சொல்லும் போது நமக்கு முதலாவது ஞாபகம் வருவது குழந்தைகளை கொன்றவன். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவன் குழந்தைகளை கொல்லுகிறான். அவ்வளவு கொடூரமான ராஜா. மென்மேலும் இந்த ஏரோது ராஜாவை பற்றி ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் அநேக விஷயங்களை அவருடைய புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். அதன்படி அநேக தகவல்கள் நமக்கு வேதத்தை தள்ளி, வேதத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஏரோது அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லும் போது அவன் தன்னுடைய மனைவியும் கொல்லுகிறான், பிள்ளைகளை கூட கொன்று விடுவான். அப்படி அநேக பிள்ளைகளை அவன் கொன்றிருக்கிறான். வரலாற்றுல அவனுடைய மனைவிகளையும் கொன்றிருக்கான். இப்படிப்பட்ட ஏரோது ராஜா இவனுடைய அடுத்த பக்கம் பார்க்கும்போது அநேக நல்லதையும் பண்ணியிருக்கான். எப்படி அப்படி என்றால், யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் இருந்த பகைமை, ஒரு விதமான கசப்பிற்கு மத்தியில இவன் ஒரு இணைப்பு பாலமாக அவன் விளங்கினான். இந்த ஏரோது இன்னும் சில காரியங்களை அவன் பண்றான். என்ன பண்றான்னா, இந்த பாலஸ்தீனா தேசத்துல அவன் அநேக கட்டடங்களை அவன் கட்டுகிறான். அவனுடைய பெயர் சொல்லுகிறபடி அநேக கட்டடங்களை கட்டி அந்த கட்டடங்களின் மூலமாக அநேக வருவாய்களை ஈட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தையும் அவன் செய்கிறான். இரண்டாவதாக, அவன் சிறந்த முறையில வரி அமைப்பை அவன் ஏற்படுத்தி மக்களிடத்துல வரி வாங்கி அவன் அநேக கட்டடங்களை கட்டி, அந்த கட்டணங்கள் மட்டுமல்லாதபடிக்கு அநேக நல் பணி மன்றங்கள், இன்னும் அநேக நற்காரியங்களிலும் அவன் ஈடுபடுகிறதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அதன்படி யூதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு யூதர்களை தேவ ஆலயம், யூதர்களுடைய முக்கிய அடையாளமாகிய அந்த தேவாலயத்தை அவன் கட்டுகிறான். இதுதான் ஏரோது டெம்பிள், ஏரோது கட்டின தேவாலயம். இந்த தேவாலயத்தை தான் இயேசு கிறிஸ்து பார்த்து, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களிலே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் பேசும்போது இந்த கடைசி அதிகாரங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல இந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த தேசத்துக்கு வரப்போகிறது. அதுக்கு முன்பதாக சீசர்கள் அவர்கிட்ட பேசுறாங்க, இந்த தேவாலயம் இப்படி பெருசா இருக்குதே, இதெல்லாம் எப்படி இருக்கும், கடைசி நாட்கள்ல எப்படி இருக்கும்ன்ற கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா,
பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது, இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவருடைய பேச்சில வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி யூதர்களுக்கு அவன் தேவாலயத்தை கட்டி யூதர்களுடைய மனதில அவன் இடம் பிடிக்கிறான். இப்படிப்பட்ட ஏரோது அவன் ஒரு பெரிய மகாராஜாவாக அந்த யூதயா தேசத்தின் ஒரு பெரிய ஒரு தலைவனாக அவன் காணப்பட்டான். யூதர்களுக்கு நல்லதையும் செய்தான், அவன் கெட்டதையும் செய்தான். ஆகவே அவன் ஒரு பக்கம் நல்லவனாக, மற்றொரு பக்கம் கொடூர ராஜாவாக இருந்தான். ஆனால் எல்லாவற்றையும் கூட்டி பார்க்கும்போது அரசியலை அவன் தன் வயப்படுத்திக் கொள்வதற்காக, அதிகாரத்தை தன் வயப்படுத்திக் கொள்வதற்காக அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஏரோதை பற்றி வேதத்துல ஒரு சில இடங்களிலே ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அநேக ஒரு காரியங்கள் வேதாகமத்திற்கு ஒத்ததாக, வேதாகம வரலாற்றுக்கு இணைந்ததாக இவனுடைய வாழ்க்கை இருந்தது, இவனுடைய ஆட்சி முறை இருந்தது என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில அடுத்த வாரம் மற்றொரு வேதாகம உண்மை வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.